கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் உன் கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுகின்ற ஒரு காலம் என்று இந்த ஆண்டு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஏசாயா 14:3 சொல்கிறது, கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுவார். இந்த ஆண்டு ஒரு இளைப்பாறுதலின் ஆண்டாக ஜெபித்து உங்கள் மத்தியிலே இந்த பிரசங்கத்தை கடந்த ஜனவரி 1ஆம் தேதியில நாம் தியானித்தோம். கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக வாக்குத்தத்தமாக நம் வாழ்விலே மாற்றி தருவாராக. இளைப்பாறுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு நிம்மதி, ஒரு ரிலாக்ஸ், பாரம் நீங்கிய ஒரு நிலைமை, அல்லது நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நிம்மதியான ஒரு போக்கு. நாம் விரும்புகின்ற வண்ணமாக காரியங்கள் நடக்கும்போது ஏற்படுகிற ஒரு மன அமைதலுக்கு பெயர் இளைப்பாறுதல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற சிரமங்கள் எல்லாம் நீங்கி அவைகளுக்கு ஆறுதல் தரக்கூடிய எதிர்மாறான ஒரு நன்மையான ஒரு காலம் என்று சொல்லலாம். ஆகவே இந்த ஆண்டிலே கர்த்தர் நாம் பட்டுக்கொண்டிருக்கிற பாடுகள், துன்பங்கள், துக்கங்கள், கடினமான அடிமைத்தனங்கள், துக்கங்கள், சிரமங்கள் இவைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி அற்புதமான ஒரு பதிலை தந்து அவைகளுக்கு நேர் எதிரான நன்மையும் இன்பமும் சமாதானமும் இணக்கமான ஒரு போக்கை கர்த்தர் உன் துக்கத்தை, உன் தத்தளிப்பை, உன் கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உனக்கு இளைப்பாறுதல் தருவார். எவைகளில் இளைப்பாறுதல் தருகிறார்? முதலாவது துக்கத்திலிருந்து இளைப்பாறுதல் தருகிறார். நம் அநேகரை இழந்திருப்போம் அல்லது துக்கப்பட்டிருப்போம். இந்த துக்கங்களிலிருந்து இறைவன் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நிம்மதியை தருவார். கடந்த கால துக்கங்கள், அது எந்த சூழ்நிலையில் வந்ததோ எனக்கு தெரியாது. ஆனால் இறைவன் அறிவார், உங்கள் உள்ளத்தை அறிவார். என்னெல்லாம் துக்கங்களை அனுபவித்தீர்களோ அந்த துக்கமெல்லாம் நீங்க வேண்டும். யாப்பேஸ் என்று சொல்லக்கூடிய மனிதன் இந்த உலகில் பிறந்த பொழுது அவன் தாய் அவனுக்கு துக்கம் என்று பெயர் வைத்தார். அவருடைய மொழியிலே யாப்பேஸ் என்றால் துக்கம். அந்த யாப்பேஸ் என்கிற மனிதன் இறைவனை நோக்கி வேண்டி கேட்கிறான், கர்த்தாவே, என் எல்லைகளை நீர் ஆசீர்வதித்து அவைகளை விரிவாக்கி எனக்கு சமாதானத்தை கொடுத்து தீங்கை நீ துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். அப்படியே கர்த்தர் அவனுக்கு அருளினார் என்று வேதம் சொல்கிறது. ஜெபத்தின் மூலமாக நம்முடைய துக்கத்தை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். வாக்குத்தத்தங்களை இறைவனிடத்தில் கேட்கும் பொழுது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்று அந்த பக்தன் கேட்டார். அதே போல துக்கம் வராதபடி கர்த்தர் காத்துக்கொண்டார். உங்கள் வாழ்விலும் கூட கர்த்தர் அதே ஜீவனுள்ள தேவன் துக்கத்தை நீக்கி ஒரு இளைப்பாறுதலை நிச்சயம் நடத்துகிற நேசிக்கிற மக்களை கர்த்தர் உங்களுக்கு அதிகாரிகளாக அன்புள்ளவர்களாக கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் இந்த ஆண்டிலே ஒரு பெரிய நிம்மதி காத்திருக்கிறார். இளைப்பாறுதல் என்று சொன்னாலே ஒரு நிம்மதி. கர்த்தர் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறவர்கள், வீட்டை கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள், வீடை வாங்க நினைக்கிறவர்கள், வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாரையுமே கர்த்தர் இளைப்பாறுதல் என்று சொல்லக்கூடிய வீடு கட்டி நிம்மதியாய் நீங்கள் வாழுகின்ற ஒரு சூழ்நிலையை கர்த்தர், நீங்கள் தங்கி இளைப்பாறுகிற இடத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தங்குவதற்கான இளைப்பாறுதலின் தேசத்தை உங்கள் வாழ்வில் தரும்படியாக நான் வாழ்த்துகிறேன். ஆகவே கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்றுவார். யாப்பேசின் துக்கத்தை மாற்றினார், உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தை மாற்றுவார். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கடினமான அடிமைத்தனத்தை 430 ஆண்டுகள் பெருமூச்சு மட்டுமே விட்ட மக்களுக்கு ஆளோட்டிகளை நீக்கி ஒரு நிம்மதியான தேசத்தை கொடுப்பேன், இளைப்பாற பண்ணுவேன். ஒரு குடியிருக்கும் வழியான ஒரு இளைப்பாறுதல், நல்ல ஒரு வீட்டையும் நீங்கள் தங்கும் நிலத்தையும் கர்த்தர் வாங்க அதற்கான இளைப்பாறுதல் நிம்மதி கர்த்தர் தருவார். தத்தளிப்பு, முடிவெடுக்க முடியாமல் நீங்கள் ஒன்று நினைத்தால் வேறு பக்கமாய் அடித்து செல்லப்படுகிற ஒரு நிலைமைதான் தத்தளிப்பு. சீடர்களை கரை சேர்த்த தேவன் நீங்களும் உங்கள் மனதில் முழுமையாக இயேசுவை ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தால், உங்கள் படகில், வாழ்க்கை படகில் இயேசுவை ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தால் உங்கள் வாழ்விலும் அதே அற்புதத்தை இன்றைக்கும் செய்வார். இந்த ஆண்டிலே கர்த்தர் இளைப்பாற பண்ணுவார். நல்ல ஒரு வீட்டை கட்டி நிம்மதியாய் அதில் தங்குவீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் ஆசீர்வதிப்பாராக. கடினமான அடிமைத்தனங்களாக நீக்குவாராக. ஆளோட்டிகளை விலக்குவாராக. உங்களை துன்பப்படுத்துகிற நேரத்தை பிடித்துக் கொள்கிற பறித்துக் கொள்கிற மக்கள் இந்த கர்த்தர் காப்பாற்றுவாராக. ஒரு பெரிய நிம்மதி இளைப்பாறுதல் வேலை ஸ்தலத்திலும் தங்குகின்ற ஸ்தலத்திலும், அது மட்டுமல்லாமல் துக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஒரு இளைப்பாறுதல் நிம்மதி இந்த ஆண்டு 2026 கர்த்தர் கொடுப்பார் என்று வாழ்த்துகிறேன். ஆகவே 2 மணி நேரம் கொடுக்கப்பட்ட செய்தியை உங்களுக்காக இந்த 10 நிமிடத்துக்குள்ள சுருக்கி நாங்கள் இந்த யூடியூப்பில் கொடுத்துருக்கிறோம். இதை படியுங்கள், இதை கவனியுங்கள். விசுவாசத்தோடு வாக்குத்தத்தம் ஏசாயா 14:3 சொல்லப்பட்ட விதமாக அவர் கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுவார், உன் துக்கத்தை நீக்கி இளைப்பாற பண்ணுவார், உன் தத்தளிப்பை நீக்கி இளைப்பாற பண்ணுவார் என்று சொல்கிற இளைப்பாறுதல் என்கிற உங்கள் தேசத்தை, நீங்கள் குடியிருக்கும் ஸ்தலத்தை, வேலை ஸ்தலத்தை, ஆளோட்டிகளின் எல்லா விதமான கடினத்தை நீக்கி கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலான ஒரு தேசத்தை கொடுத்து உங்களை குடியிருக்கும்படி பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வீட்டை கட்ட அல்லது வீட்டை வாங்க அதில் நிம்மதியாய் குடியிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே உங்கள் துக்கம், அது கடந்த கால துக்கமாக இருக்கலாம், துக்கப்படுத்துகிற மனிதர்களாலோ அல்லது ஏதோ ஒரு துக்கத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கலாம், அதெல்லாம் கர்த்தர் மாற்றி அற்புதமான நம்பர் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யுங்கள். எங்களுடைய ஃபோன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியங்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.